Hi and welcome to our channel. இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ மூவி ரிவ்யூ தான் பண்ணலான்ட்டு. பட் ரொம்ப நாளை யோசிச்சிருந்த ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி ஓகே மூவி ரிவ்யூ பண்ணலாம். பட் என்ன படம் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் பழைய படமாகவே பண்ணுவோம். 2 வீக் ஆச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி. மூவி பேர் வந்து தலைவன் தலைவி. நம்ம விஜய் சேதுபதியோட படம். அண்ட் நித்யா மேனன் ஹீரோயின், அந்த கோ-ஆர்டிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். டைரக்டர் பாண்டியராஜன். இந்த படம் ஒன் லைன் சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளான ஒரு படம், ஓகேங்களா. லைக் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருது, யாரால பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை எங்கே போய் நிற்கிது லாஸ்ட்டாக எண்டாக, அங்கே போய் அது என்ன ட்விஸ்ட் ஆகி லாஸ்ட்டாக எண்டாக எப்படி முடியுதுன்றது தான் படம். படம் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. நல்லா நரேட் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவரோட அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் மெனக்கட்டு பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பிகாஸ் அவர் ஆல்ரெடி கொஞ்சம் வெயிட் போட்டு தான் இருப்பார். பட் இந்த படத்தில் வந்து கரெக்டான ஒரு கேரக்டரைசேஷன் சொல்லலாம். ஏன்னா வந்து இது ஒரு பரோடா மாஸ்டர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும். லைக் மதுரையில் படிக்காத 10th ஃபெயிலான ஒரு அந்த படத்தை படி, லைக் வந்து பார்த்தீங்கன்னா கதைப்படி இப்போ 10th ஃபெயிலான ஒருத்தர் அவர் சொந்த கடை வச்சுருப்பாங்க, அதில் பரோட்டா மாஸ்டராக இருப்பார். அவர்கிட்ட நம்ம என்ன பாடி லாங்குவேஜ் எதிர்பார்க்க முடியும். அதை திருப்தியாக கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். அதே மாதிரி அதே ஆப்போசிட்டில் நித்யா மேனன், அந்த ஊரில் கிராமத்தில் ஒரு டபுள் டிகிரி படித்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அந்த ஃபேமிலியில், அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்க பொண்ணு, அந்த மாதிரி கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க ஸ்லிம்மாக இருக்கணும், ஹீரோ ஸ்லிம்மாக இருந்திருக்கலாம், இல்லை குண்டாக இருக்கிறார், அதெல்லாம் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக 2 பேர் பண்ணியிருக்காங்க. கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் ஓப்பன் பண்ணுறாங்க. கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியோட பொண்ணுக்கு வந்து மொட்டை அடிக்கிற மாதிரி ஒரு சீனு. ஸோ அங்கே எல்லாமே லைக் நித்யா மேனன், அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லாம் வராங்க. விஜய் சேதுபதியோட இன்ட்ரடக்ஷன் சீனு. அவர் வராரு. பிகாஸ் அவருக்கே அவங்க குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது தெரியல. அவர் சண்டை போடுறாரு, எப்படி எனக்கு தெரியாமல் என் குழந்தைக்கு மொட்டை அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது இந்த படம். ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி தான் ஆக்சுவலாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியராஜன் சார் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிளான ஒரு லைன். இந்த லைனை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி ஒரு சீனை டெவலப் பண்ணுறதுன்றது உண்மையாகவே நல்லா இருந்தது இந்த படம். இதில் ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா பாண்டியராஜனோட அவரோட ரொட்டீன், அவரோட ஸ்டைலில் இருந்தது இந்த ஸ்க்ரீன் பிளே. அந்த மூவியோட பாசிட்டிவ் சைட் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். படம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சிங்கிள் லைன், ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி, அது அழகாக டெவலப் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி இதுதான். லைக் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணுறாங்க, பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணுறாங்க, ரொம்ப பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணுறாரு. அவர் விஜய் சேதுபதியாக அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணுறாரு. அவர் முன்னாடி சொல்லிடுறாரு, நான் படிக்கலை, நான் 10th ஃபெயில்னு சொல்கிறாரு. பட் நித்யா மேனன் வந்து ரொம்ப படித்தவங்க, டபுள்யூமே. பட் இவர் ஓப்பனாக இதை சொல்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பண்ணதுக்கு அப்புறமா இவர் வச்சுருக்க ஹோட்டல் நேம்லேருந்து எல்லாத்தையும் மாற்றி, இல்லை இவங்க ஒய்ஃபை வந்து கேஷியர் டேபிளில் உட்கார வச்சப்போ அதுக்கப்புறமா தான் அந்த கதையே எப்படியே மாறுது. இது வந்து பார்த்திங்கன்னா இதை பேரை மாற்றிருந்த அவங்க தங்கச்சி விஜய் சேதுபதியோட தங்கச்சி வந்து பார்த்ததுனால அவங்களுக்கு கோவம் வருது. அதுவும் கேஷியர் டேபிளில் உட்கார வச்சு அவங்க அம்மாவுக்கு கோவம் வருது. கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஒய்ஃப் உள்ள ரொம்ப அட்டாச்சாக இருக்கார், ரொம்ப பாசமாக இருக்கார். 2 பேருக்கும் சண்டை வர்றதில்லை. பட் சண்டை வருது. எப்படி வருதுன்னா விஜய் சேதுபதியோட அம்மாவால் வருது. அதே மாதிரி ஹீரோயின் நித்யா மேனன் அவங்க அம்மாவால் சண்டை வருது. பட் இவங்களால சண்டை வரல. இதில் நிறைய சீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து கத்தி பேசுவார், ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவார். அது எதுக்குன்னு நீங்கள் படத்தை கரெக்டாக பார்த்தீங்கன்னா புரியும். பிகாஸ் நித்யா மேனன் ஒரு வாட்டியும் விஜய் சேதுபதிக்கு சண்டை போடும்போது, லைக் அவங்க ஹஸ்பண்ட் சண்டை போடும்போது சண்டை இவங்க 2 பேருக்குள்ளே இருக்காது, இவங்க சுற்றி இருக்கவங்களால சண்டை வந்திருக்கும். அது நித்யா மேனன் ஆஸ் அ ஒய்ஃப் அவங்களுக்குமே தெரியும், ஹஸ்பண்ட் விஜய் சேதுபதி அவருக்குமே தெரியும்.
ஸோ தான் பொண்டாட்டி சண்டை போடுறது காரணம் அவரும் இல்லை, அவங்க ஒய்ஃபும் இல்லை. ஸோ அவங்க பொண்டாட்டி சண்டை போடும்போது இவருக்கு கோவம் வருது. ஆனால் அந்த கோவத்தை ஒய்ஃப் மேலே காமிக்க முடியாது. ஏன்னா ஒய்ஃபை ரொம்ப பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணுறாரு. ஸோ அந்த கோவத்தை காமிக்க முடியாது. நீங்கள் நல்லா படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவர் திட்டிருக்க மாட்டார். நித்யா மேனன் ஒரு வாட்டி சண்டை போடும்போதும் விஜய் சேதுபதியை திருப்பி திட்டிருக்க மாட்டார் ஒய்ஃபை. அதுக்கு பதிலாக அவர் கத்தி பேசுவார். கத்தி பேசுறதுக்கு காரணம் என்னென்னா அவரோட எமோஷனோட ஒரு வெளிப்பாடு தான். ஸோ அதனால தான் அந்த சீன் அங்கே வச்சிருக்காரு பாண்டியராஜன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அதான் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன் தப்பே இல்லாமல் சண்டை வருது. அந்த சண்டைக்கு காரணம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது. ஒய்ஃபு அவங்க அவுட் போஸ்ட் ஆகி கத்துறாங்க ஹஸ்பண்டை. அதுக்கு காரணம் ஹஸ்பண்ட் இல்லைன்னு ஒய்ஃபுக்கும் தெரியும். ஸோ அதனால் இவங்க கத்துனாலும் அவர் கத்தாமல், அவர் திட்டாமல் கத்தி அந்த சீனை மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு தான் அவர் கத்தி பேசுகிறார தவிர மற்றபடி இல்லை விஜய் சேதுபதி ரொம்ப கத்துறாரு இந்த படத்தில் அது கிடையாதுங்க. இது ஒரு டேரக்டரோட ஒரு ஸ்மால் ஒரு டச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் பேசிக்காக நான் சொன்ன மாதிரி தாங்க இந்த படத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அந்த சீன் ரொம்ப கத்தி பேசுகிற மாதிரி வரும். இந்த சீனில் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சீன்ஸு. இது தவிர்த்து ஒரு சீன் வரும். அவங்க அப்பா ஒரு சீனில் சண்டை போட்டு திருப்பியும் விஜய் சேதுபதி வீட்டுக்கு வருவார். உன்னோட அப்பா சண்டை போட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா வந்திருக்காருன்னு விஜய் சேதுபதி அவங்க ஒய்ஃப் கிட்ட கன்வே பண்ணணும். ஒய்ஃப் வீட்டில் இருக்க மாட்டாங்க, வெளியில் இருப்பாங்க. அங்கேருந்து கத்துவார். அந்த கத்துற சீன், அந்த ஒரு சீன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா படத்தோட ஒட்லைன்னு சொல்லலாம். பிகாஸ் அது ரீசனே கிடையாது தான் அவர் கத்துவார். ரீசனே இல்லாமல் கத்துற மாதிரி இருக்கும் அந்த சீனு. அது ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம் அந்த ஒரு சீனு. மற்றபடி படம் நீட்டாக போகுதுங்க. ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அழகாக படத்தை கொண்டு போயிருக்காரு. போர் லேக் பெருசாக எங்கேயும் இல்லை. நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு சார் நீங்கள் அவரை கரெக்டாக நீங்கள் இந்த படத்தில் அவங்க யூஸ் பண்ணலையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நிறைய கேப்பை இவங்க ஃபில் பண்ணுறதுக்காக நிறைய அன்வான்ட் சீன்ஸ், ஒரு சில சீன்ஸ் லாஸ்ட்டு அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி சீன்ஸ் என்ன ஆகும்னா சென்ட்ராயன் ஃபோன் பண்ணி ஒரு 4 பேர் கூப்பிடுவார். லைக் அவங்க சங்கத்தில் என்னை அடிச்சிட்டாங்க, என் சங்கத்துலேருந்து 4 பேர் வாங்கன்னுவார். அதை தவிர்த்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி அவங்க மச்சானுக்கும் மாமாவுக்கும் திருப்பி ஃபோன் பண்ணி நீங்களும் வாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூப்பிட்டுவாங்க. அதுக்கு நடுவில் இங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணி இந்த சண்டை நடக்கிற இடத்துல பஞ்சாயத்து நடக்கிறது ஃபோன் பண்ணி இங்கே சண்டை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி போலீஸ்ல ஒரு குரூப் வரும். ஸோ இது அதே மாதிரி இந்த நித்யா மேனன் வீட்டிலேருந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணி நித்யா மேனன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இங்கே சண்டை நடக்குது, நீ கிளம்பி வாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 குரூப் கிளம்பி வரும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ் தேவையில்லாத சீன்ஸ், தேவை இருக்க சீன்ஸ், அது மாதிரி அன்வான்ட் எல்லா படத்துலையும் நீங்கள் நடக்கிற விஷயம் தான் இது. படத்தை நம்ம ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பார்க்கும்போது இல்லை சினிமாத்தனமாக பார்க்கும்போது நிறைய குற்றங்கள் அங்கேருந்து கண்டுபிடிக்க முடியும். பட் அதெல்லாம் மீறி படம் நல்லா படம் முடிஞ்சு படம் எண்ட் கார்டு போட்டதுக்கப்புறமாவும் மக்கள் தியேட்டரில் படம் பார்த்துட்டு வெளில போகிற மக்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக சிரிச்சிட்டு போகிறாங்க. இது நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா தியேட்டரில் இது மாதிரி ஒரு படத்தில் பார்த்த விஷயம். அதுதான் ஒரு படத்தோட பெரிய வெற்றி. ஏன்னா ஃபைனலாக ஆடியன்ஸ் ஸோ அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சிரிச்சிட்டு போனாங்கன்னா அதுதான் ஒரு படத்தோட பெரிய வெற்றிங்க. ஸோ அந்த வெற்றி இந்த படத்துக்கு இருக்குது கண்டிப்பாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது மாதிரி நிறைய படம் பண்ணணும். நான் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல படங்கள் பண்ணணும், நிறைய நல்ல படம் வரணும். அதை நம்மளும் உட்காந்து அதை ரிவ்யூ பண்ணணும், நல்ல விதமாக ரிவ்யூ பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் எனக்கு தெரிஞ்ச சினிமா எப்படியோ அதை பேஸ் பண்ணி நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச நல்ல ரிவ்யூ கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்டையர் வீடியோ. அதுக்கும் பொறுமை வேணும். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.